கான்ஸ்டபிள், அந்த பையனை போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். நீங்க சொல்லுங்க. சார், கல்யாண மண்டபத்தில் வந்து இப்படி கலடா பண்றீங்க. நான் உங்க கமிஷனர் கிட்ட பேசுவேன். இந்த அம்மா கமிஷனர் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க இவங்க கிட்டயே பேசிக்கங்க. ஏமா, எந்த ஆதாரத்தை வச்சு என் பையன் தான் குற்றவாளி நீங்க சொல்றீங்க? விடுங்க சார். சார் என்ன விடுங்க. தப்பிச்சு ஓட பார்த்தா சார். பிடிச்சிட்டோம். இதுக்கு மேல ஆதாரம் வேணுமா சார்? சார், போலீஸ்னா யாரா இருந்தாலும் பயப்பட தான் சார் செய்வாங்க. பயப்படுற ஆளா இருந்தா எந்த மாதிரி காரியம்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்பா, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? இவங்களையாவது யாருன்னு தெரியுதா? கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை குடி வைக்க வாடகைக்கு வீடு கேட்டியே, அதோட ஹவுஸ் ஓனர். என்னங்க இதெல்லாம்? இது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரிஜிஸ்டர் மேரேஜ் சர்டிபிகேட். இது இவங்களோட கல்யாண போட்டோ பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு அந்த பையன் பேசின செல்போன் பில் எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு. இப்படியே மாத்திட்டாங்களே. என்ன சார், எப்போவாது உங்க பையனை கூட்டிட்டு போலாமா? சார், எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. கான்ஸ்டபிள், எழுதிட்டு வாயா. ஓகே சார். கவிதா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இத பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு நாங்க நல்லதுதான் பண்ணிருக்கோம், அத புரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு மோசமானவங்க கிட்ட இருந்து உங்க பொண்ணை நாங்க காப்பாத்திருக்கோம். அழாதீங்க அத்தை. உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக இந்த பொண்ணு மேல கஞ்சா கேஸ போட்டு உள்ள தள்ளியிருக்கான். நாளைக்கு உங்க பொண்ணுக்கும் இதை விட மோசமா உன்னை செய்ய மாட்டானா? யோசிச்சு பாருங்கம்மா. அவன் போயிட்டானேன்னு சந்தோஷப்படுங்க. உங்க பொண்ணுக்கு வேறொரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, சரியா? நான் வரேங்க. அப்சரா, வாமா போலாம். ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஏமாத்திட்டாங்களே. கடைசி நேரத்துல வந்து கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு என்ன காரணம் மேடம்? பண பேரம் படியாதனால தான் நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்றாங்களே மேடம். இந்த உண்மையா? மாதிரி ஆளுங்களை பத்தி உங்களோட கருத்து என்ன மேடம்? ப்ளீஸ் கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. போலீஸ் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன். இப்ப கொஞ்சம் வழியை விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். வாங்க, வணக்கம் உட்காருங்க சார். மேடம். அப்சரா,
உட்காருமா. என்னதான் நடந்துச்சு மேடம்? அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கான் சார். சரி. அப்புறம் ஏமாத்த பாக்குறான். சரி. இல்ல நான் கல்யாணம் பண்ணல, அவ காசு வாங்கிட்டான்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க. வாங்க என்ன குமார் இது? எதுக்கு இவ்வளவு கூட்டம்? சார், எல்லாத்தையும் அந்த பொம்பளை பிளான் பண்ணி செஞ்சு வச்சிருக்கா. ஏற்கனவே டிவி மீடியா பிரஸ்னு எல்லாருக்கும் தகவல் போயிருக்கு. யார் எது கேட்டாலும் பதில் சொல்லாதீங்க, உள்ள வாங்க வாங்க. ஆனா அந்த பையனோட அப்பா பொண்ணு மேல போய் கேஸ் போட்டு ஜெயில போட்டார் சார். யோ கான்ஸ்டபிள், இவன் அந்த பெஞ்சில் உட்கார சொல்லியா? தம்பி இப்படி உட்காருங்க. குட் ஈவினிங் சார். நான் சஞ்சயோட லாயர் குமார். வந்துட்டீங்களா? பையன் ரொம்ப நல்லவனா தான் இருக்கான். எல்லா தப்புக்கும் தான் தான் காரணம்னு ஒத்துக்கிட்டான். இந்த கேஸையும் ரொம்ப ஈஸி ஆகிட்டான். வாக்குமூலம் முடிஞ்சிருச்சு. எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்க இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணாம போய் ஆக வேண்டியதை பாருங்க. சரி, என் பையன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? போய் பேசுங்க. ஏன்பா அப்படி சொன்ன? வேற என்ன சொல்றீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னை விட்டுருங்க. நான் எப்படியோ போயிட்டு போறேன். நாளைக்கு பத்திரிக்கை டிவின்னு எல்லாத்துலயும் போட்டு கிழிச்சிருவானுங்க. இதுக்கு மேல ஊருக்குள்ள மத்தவங்க மூஞ்ச பாக்குறதுக்கு பதிலா ஜெயிலே இருந்துடுறேன். எங்க பாருங்கம்மா, பையனோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. காலையில ரிமைண்ட் பண்ணிடுவோம். இப்போ நீங்க கிளம்பலாம். நாங்க சொல்றப்போ இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா போதும். சரிங்க சார், ரொம்ப நன்றி. நாங்க கிளம்புறோம். அப்சரா வா போலாம். கவலைப்படாதப்பா, நான் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். மேடம், இந்த கேஸ் எந்த நிலைமையில இருக்கு மேடம்? தான் பண்ண தப்ப அந்த பையன் போலீஸ்ல ஒத்துக்கிட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க மேடம்? போலீஸ் லீகலா ஆக்ஷன் எடுத்து தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும். சரியா? அப்சரா வா போலாம். அண்ணே, ஒரு நிமிஷம் சார். எப்ப எஃப்ஐஆர் போட போறீங்க? அதுக்கு தான் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு சார். இந்த கேஸ்ல நான் ஒண்ணுமே பண்ண முடியாது சார். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. சார், நான் ராத்திரியே மாஜிஸ்ட்ரேட் முன்னால கொண்டு போய் நிறுத்தணும். இல்ல சார், நீங்க மனசு வச்சீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க சார். 2 குடும்பத்துக்கிட்டையும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். பையன் உங்ககிட்டே இருக்கட்டும். ஒருவேளை நான் சொல்றபடி நடக்கலனா நீங்க இமிடியேட்டா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. பாவம் சின்ன பையன், அவனுடைய ஃபியூச்சர் வீணாயிடக்கூடாது இல்லையா? எங்க பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேசுங்க. அவங்களுக்கு உதவி செய்ய போய் நான் மாட்டிக்க கூடாது இல்லையா? சார் சார், அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இதை வந்துடுறேன். அண்ணா, நீங்க கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். என்னப்பா தோர, என்னாச்சு? என்ன வசந்தா, நேரம் காலெல்லாம் பார்த்து தானே செஞ்ச, அப்புறம் எப்படி? நீ கூட கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். கல்யாண மேடைக்கு வர்ற வரைக்குமா விட்டு வச்சிருக்கிறது? உங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, முதல்ல அதை போய் சரி பண்ண பாருங்க.
எவ வீட்டுல என்ன பிரச்சனை நடக்கும் அது எப்படி பஞ்சாயத்து பண்ணலாம்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. ஏன் வசந்தா உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க, ஏன் இப்படி கோச்சுக்கிற சும்மா? உங்களை எல்லாம் யார் இங்க வர சொன்னது? அதாண்டி இந்த திமிருக்கு தான் நீ அனுபவிச்சிட்டு இருக்க. இப்ப கூட நீ அடங்கலையே. பணம் வச்சிருந்தா மட்டும் போதுமா? சோத்துக்கே இல்லைன்னா கூட நாங்கெல்லாம் மானத்தோட இருக்கோம். பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு எவனையோ இழுத்துட்டு ஓடிட்டா, பையன் எவ்வளையோ கெடுத்துட்டான்னு கல்யாணமே நின்னு போச்சு. இதுக்கப்புறமும் நம்ம மூஞ்சியை பார்த்து பேசுறதுக்கு தைரியம் வருது பாரு. புது துணி நகையும் போட்டுக்கிட்டா அசிங்கத்தை மறைச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்ட, மானம் கெட்டவளுக்கு ரோசத்தை பாரு. இவ்வளவு மட்டும் திருந்தலையே, இவெல்லாம் எங்க திருந்த போறா? ரோசத்துக்கு கொண்டு வரது இல்ல. பிளசண்டா இருக்குல்ல மாமா? இதாமா நம்ம குலதெய்வம் கோயிலு. பாபு அப்பா நைட்டு இங்கதான் நம்ம தங்கணும். சௌரியமா இருக்கான்னு பாரு, இல்லைன்னா கார் எடுத்துட்டு போய் டவுன்ல தங்கிட்டு நாளைக்கு வாங்க, நானும் அம்மாவும் இங்கேயே என்ன தங்கிடுவோம். மாமா சொல்றீங்க? கோவிலுக்கு வந்துட்டு வெளிய இடத்துலயா தங்குறது? நாங்களும் இங்கேயே தங்குறோம். சூர்யா, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல, என்ன பிந்து அக்கா இருக்காங்க, அவங்களே ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. ஐயோ, நீங்க எல்லாரும் இங்க தங்கும் போது எனக்கு மட்டும் என்ன? நானும் இங்கேயே தங்கிக்கிறேன். அப்புறம் என்ன, இடத்த ரெடி பண்ணுங்க. சரிம்மா, நான் போய் பக்கத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்துறேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். அக்கா நானும் வரேன். நீங்க எப்படிமா தனியா போவீங்க? மா, இது நம்ம ஊருமா, என்ன பயம்? தம்பி குடத்தை எடுத்துட்டு வா. பிந்து நீ வா, நீ பாட்டி கூட இருந்தா. ராஜி, நீ காரக்குள்ள இருந்து ஜமக்காலத்தை எல்லாம் கொண்டு போய் அங்க வை. சரிம்மா, வாங்க. அத்தை வாங்க, நம்ம போய் மேல ரெடி சரிம்மா. பண்ணிடலாம். இந்த அண்ணே கொடுங்க, நான் கொண்டு போறேன். இந்தா. குடு ராஜி, நான் கொண்டு போறேன். நான் கொண்டு போறேன். பரவாயில்ல குடு. பரவாயில்ல, நான் கொண்டு போறேன். இருங்க இருங்க, நிறைய இருக்கு, ஆளுக்கு கொஞ்சமா சண்டை போடாம எடுத்துட்டு போங்க. இந்தா. வாங்க. சரிம்மா, நீங்க எங்கே தங்கிங்க, நான் போயிட்டு காலைல சரிங்க வந்துறேன். சாமி. அம்மா குடுமா, நான் பெருக்கிறேன். ஐயோ அத்தை வேண்டாம் அத்தை. குடுமா. வேண்டாம் அத்தை, நீங்க இருங்க. என்னம்மா, டீ காபி ஏதாவது இல்ல குடிக்கலையா? இல்ல, இருக்கட்டும். என்னம்மா நீ குடிக்கிறியான்னு கேக்குற? போய் போட்டு கொடுமா. என்ன ராஜி, உன் நாத்தனாருக்கு சப்போர்ட் பண்ணி எங்க அத்தைய திட்டுறியா? ஐயோ இல்ல, நீ காஃபி தானே போட சொன்ன. என்ன சூர்யா, கோல்ட் காஃபி ஓகேவா? கோல்ட் காஃபி. ராஜி தான் ஐஸ் நிறைய வச்சிருக்காளே, அப்புறம் என்ன? பாபு, அம்மா. வண்டியில பக்கெட்டுக்குள்ள காபி போடுற பாத்திரம் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா. என்ன பருவதான் என்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் போய் எடுத்துட்டு வர மாட்டேனா? இல்லப்பா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. அட சாவி கொடுப்பா, நான் போய் எடுத்துட்டு ரெண்டு வரேன். பேருமே சண்டை போட்டுக்காதீங்க. ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துட்டு வாங்க. என்ன பழிக்கு பழி வாங்குறியா? அது சரி, நீ சாவியை கொடுப்பா. என்னங்க பாபு, அடுப்பு மூட்டுறதுக்கு கல் எடுத்துட்டு வாப்பா. சூர்யா வா, நாம இதை பிரிச்சு வைக்கலாம். வா. வாங்க. என்னங்க, என்னாச்சு? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இல்ல, நான் எங்க அப்பா கூட சண்டை போட்டிருந்த டைம்ல எங்க அப்பா ஒரு சிலிண்டர் தூக்கிட்டு போனாரு. அப்போ ஒரு சிலிண்டர் இன்னொரு சிலிண்டர் தூக்கிட்டு போதேன்னு கிண்டல் பண்ணிருக்கேன். அதை இப்ப நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. இருங்க இருங்க, மாமா கிட்ட சொல்றேன். வேணா நித்யா, நீ பாரு. ஏய் நித்யா, நித்யா. சரி, இதானே கேட்ட? ஆமாங்க, எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல? நீ எல்லாத்தையும் கழுவி தானே எடுத்துட்டு எல்லாம் வந்த? மாமா, கழுவிதாங்க இருக்கு. நீங்க இதெல்லாம் தூக்கிட்டு வரத பார்த்து இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொன்னா?
என்னம்மா சொன்னா? ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரீங்கன்னு சொன்னாரு. அவன் வேற ஏதோ சொல்லியிருக்கா, நீ என்கிட்ட மறைக்கிற. இல்ல மாமா, அதான் சொன்னாரு இல்லங்க. ஆமாப்பா, நான் அதான் சொன்னேன். சரி சரி, நம்பிட்டேன், விடு. பிந்து, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுற. இன்ட்ரெஸ்ட்னு ஒன்னே தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் வட்டிக்கு பணம் கேட்பேன், பரவாயில்லையா? வட்டிக்கா? எதுக்கு? உனக்கு பணம் வேணும்னா கேளு, நான் தரேன். வீட்டுக்கார் நிறைய சம்பாதிக்கிறாரோ? ஆமா, ஃபாரின்ல இருக்காரு. 5ஆம் தேதி ஆனா டான்னு பணம் அனுப்பிச்சிருவாருல்ல. கொடுத்து வச்சவங்க நீங்க. தப்பா சொல்ற. அவர் அனுப்புறாரு, நான் வாங்கி வச்சுக்கிறேன். உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா கேளு, நான் தரேன். ஐயோ அக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன், வாங்க. அப்புறமா எங்க தாத்தா, எங்க அப்பா, நான், ஏன் பாபு எல்லாருக்கும் இந்த கோயில தான் மொட்டை அடிச்சு காது குத்தணும். இங்க வந்துட்டு போனாலேமா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. உங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு இங்கதான் மொட்டை அடிச்சு காது குத்தணும். எங்களை விடுங்க மாமா. நம்ம ராஜிக்கும் நட்ராஜனுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா கூட இங்கதான் மொட்டை அடிச்சு காது குத்தணும். அது எப்படிமா? உங்க பெரியப்பா வீட்டு குலதெய்வம் கோயில்னு இருக்குல்ல, அங்கேதாம்மா காது குத்தி மொட்டை அடிக்கணும். ஐயோ, ராஜிக்கு வெக்கத்தை பாருங்க.